industry. Do follow or no follow லிங்க் சம்பந்தப்பட்ட நாலேஜ் எனக்கு இருக்கிறதுனால நான் எந்த ஒரு எக்ஸ்டர்னல் சோர்ஸுமே ரெஃபர் பண்ணாம நானே என்ன அந்த கண்டென்ட்டை எழுத முடியுது. சரிங்களா? ரைட்? ஸ்கிரீன் ஷேரிங் வரலையா? ஸ்கிரீன் ஷேரிங் வருது? ஓகே, வருது. ஓகே, சூப்பர். ஸோ டூ ஃபாலோ அண்ட் நோ ஃபாலோ டிஃபரன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. நான் இதை வச்சு என்ன பண்ண போறேன்? வாட் இஸ் தி டிஃபரன்ஸ்? ஓகே, difference between do follow and no follow links. No follow links. Okay, so do follow or no follow க்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்குங்கிறது ஒரு கேள்வி. ஓகே, ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணுவேன்? என்னுடைய டைட்டில், இதுவும் ஒரு டைட்டிலுங்க, H2. இது வந்து என்னங்க? H2 heading 2. இதுவும் ஒரு டைட்டில், இதையும் ஒரு இன்னொரு heading 2. ஸோ உங்களுக்கு தெரியும் இல்லையா? ரைட், ஒரு கண்டென்ட்ல we can have multiple headings. ஓகே, ஸோ ஒரு கண்டென்ட்டை ஹெட்டிங்கா பிரிச்சு எழுதணும்னா அந்த கண்டென்ட் வந்து நம்ம நல்லா எழுதிருக்கோம்னு அர்த்தம். ஓகே, ஸோ நான் எப்பவுமே என்ன பண்ணுவேன்? ப்ரிவியூ பார்த்துக்குவேன், என்னுடைய அலைன்மெண்ட் கரெக்டாக செட் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இங்கே செக் பண்ணி பார்க்கும்போது கண்டென்ட் டைட்டிலுக்கு கீழே ஸ்பேஸ் இல்லை, பார்த்தீங்களா? நோ ஃபாலோவிங் கீழே ஸ்பேஸ் இல்லை. ஸோ உடனே இந்த கண்டென்ட் எடுத்துக்கொண்டு போய் ஒரு ஸ்பேஸ் நான் உருவாக்கிக்குவேன். ஓகே, ஸோ திரும்ப வந்து பார்த்தோன்னா வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் டூ ஃபாலோ நோ ஃபாலோ லிங்க்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ ரெண்டு டைட்டில். ஓகே, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் டூ ஃபாலோ அண்ட் நோ ஃபாலோ? இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா முதல்ல எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் சொல்லிடுவேன். ஓகே, ஸோ டூ ஃபாலோ அண்ட் நோ, ஐ மீன் ரெண்டுமே டூ ஃபாலோ போட்டிருக்கேன். ஸோ டூ ஃபாலோ அண்ட் நோ ஃபாலோ. ஓகே, இதை வந்து நம்ம இமேஜை பேஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் ஒரு விசிட்டர்ஸ் ஒரு யூசருக்கு. இந்த இடத்துல வந்து இது ரெண்டுக்கு இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் பற்றி நான் சொல்ல போறேன். ஓகே, இங்க மீனிங் சொல்லும்போது வாட் இஸ் தி டூ ஃபாலோ அண்ட் நோ ஃபாலோ லிங்க்னு கேட்குறேன். ஸோ போத் டைப்ஸ் ஆஃப் லிங்க்ஸ் ஆர் யூஸ்டு டு இன்ஸ்ட்ரக்ட் சர்ச் என்ஜின் ஸ்பைடர். ஓகே, டு ப்ரொசீட் ஃபர்தர். ஓகே, ஸோ ரெண்டுக்குமே ஒரு காமன் விஷயம் தான். ஒரு சர்ச் என்ஜின் ஸ்பைடர் வந்து ஒரு லிங்க் கிரால் பண்றதும் கிரால் பண்ண வேணாம்னு சொல்றதும் வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன். ஓகே, ஸோ லாஜிக்கலி இதை ஃபங்க்ஷனல் வைஸ், ஓகே, ஃபங்க்ஷனாலிட்டி பேஸ்ட் ஆன் தி ஃபங்க்ஷன், based on the functionality do follow links will be crawled and indexed by the search engine spider. Okay, however the no follow links will not be crawled or indexed. So do follow link na and enna agum functionality do follow links will be crawled and it will be indexed by the search engine spider. Okay, crawled indexed போட்டுக்கலாம். Okay, the do follow link repetitive ஆகும். ஓகே, அடுத்து என்ன சொல்லலாம்? It allows or it passes link juice to the destination link. Okay, do follow link வந்து link juice pass பண்ணும். அப்படின்னா என்னங்கறத நம்ம பிறகு பேசிக்கலாம். Okay, no follow links will not be crawled and indexed and no link juice will be passed. ஓகேங்களா? ரைட், ஸோ லிங்க் ஜூஸ் வந்து பாஸ் ஆகாது. பெனிஃபிட் வந்து ஒரு லிங்க்ல இருந்து இன்னொரு லிங்க்கு பாஸ் ஆகாதுங்கிறது வந்து நோ ஃபாலோ அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ நான் ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து ஒரு சின்ன டூ ஃபாலோ அப்படின்னு போட்டுறேன். டூ ஃபாலோ லிங்க். ஓகே, இதை போட்டுட்டு இது வந்து நான் H2 அதாவது சப்டைட்டில்னு போட்டிருக்கேன். இந்த டூ ஃபாலோ லிங்க் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா சப்டைட்டிலோட என்ன சிறுசு, அதாவது ஹெட்டிங் போட்டிருக்கேன், சப் ஹெட்டிங் அப்படின்னு போட்டிருக்கேன். ஓகே, டூ ஃபாலோ லிங்க் வந்து சப் ஹெட்டிங். அப்போ இங்கே வந்து நான் வந்து டூ ஃபாலோ லிங்க் பற்றி ஃபுல்லாக பேசிட்டு இருக்கேன். ஸோ பேஸ்ட் ஆன் த ஃபங்க்ஷனாலிட்டி டூ ஃபாலோ லிங்க்ஸ் will be crawled indexed by the search engine spider. Okay, it will pass, okay, it passes link juice to the destination link. So link juice வந்து இது வந்து பாஸ் பண்ணும். Okay, okay, it helps
it helps any website to increase its authority and page rank finally. So ஒரு வெப்சைட்டோட பேஜ் ரேங்க் ஆகக்கூடிய ஒரு பொட்டன்ஷியல் அந்த வெப்சைட்டோடைய அத்தாரிட்டி, பேஜ் அத்தாரிட்டி ஆர் டொமைன் அத்தாரிட்டி, இதை வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். அகைன் இந்த பேஜ் அத்தாரிட்டி டொமைன் அத்தாரிட்டி பற்றி நம்ம ஃபைனலாக பேசலாம். ஓகே, ஸோ பை increasing the number of do follow links for any website, we can raise or improve the position in SERP. கூகுள்ல தேடும் போது நிறைய do follow link இன்க்ரீஸ் பண்ணா நம்மளுடைய பொசிஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். இதுதான் வந்து லாஜிக். ஓகே, it is not required, okay, it is not required to mention do follow in the rel tag of the website. வெப்சைட்ல rel ஒரு டேக் இருக்கும், அது do follow மென்ஷன் பண்ண தேவையில்லை. ஓகே, when no rel is defined, no rel tag is defined, it is do follow link by default. ஓகே, ஸோ டிஃபால்ட்டாக வந்து இது வந்து ஒரு do follow link. ஓகே, எக்ஸாம்பிள் என்ன பண்ணாங்க இந்த இடத்துல, ரைட், ஐ எம் கோயிங் டு லுக் அட் மை கண்டென்ட். ஓகே, இதுக்குரிய கண்டென்ட் ஏதாவது நான் வந்து amadhukumar.com நான் விசிட் பண்ணி பார்க்குறேன். ஓகே, இப்படி விசிட் பண்ணி பார்க்கும்போது அவுட்பவுண்ட் லிங்க் ஏதாச்சும் நான் கொடுத்துருக்கேனா அப்படின்னு பார்க்குறேன். ஒரு டாப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் இன் சென்னை ஒரு ஆர்டிகல் இருக்கு. ஓகே, இந்த ஆர்டிகல் வந்து நான் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இதற்குரிய இன்ஃபர்மேஷனில் என் வெப்சைட்ல இருந்து நான் வந்து ஒரு அவுட் கோயிங் லிங்க் ஒரு அவுட் பவுண்ட் லிங்க் நான் கொடுத்துருப்பேன் ஒரு சில இன்ஸ்டிடியூட்டுக்கு. மேபி ஃபார் லைட் மெட்டர்ஸ் ஐ வுட் ஹவ் கிவன். ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஓகே, ஸோ லைட் மெட்டர்ஸ் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இன்ஸ்டிடியூட். அப்போ என்னோட இன்ஸ்டிடியூட் நேமையை கொடுத்துருக்கேன். இது வந்து ஒரு ஹைப்பர் லிங்க். ஓகே, இந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணா இட் வில் டேக் யூ டு lightmentors.in. ஓகே, அவுட் கோயிங் லிங்க், வெப்சைட் விட்டு வெளில போகக்கூடிய ஒரு லிங்க். ஓகே, ஸோ இங்க என்ன சொல்றேன்னா இந்த லிங்க் வந்து ஒரு டூ ஃபாலோ லிங்கா இல்லை நோ ஃபாலோ லிங்கா அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்றோம். ஓகே, எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போயிட்டு இந்த லிங்க் மேல நான் கர்சரை வச்சு ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். அப்படின்னா இந்த பர்டிகுலர் எலிமெண்ட்டை மட்டும் எனக்கு செக் பண்ணி சொல்ல போகுது. ஓகே, இந்த பர்டிகுலர் எலிமெண்ட் மட்டும் எனக்கு செக் பண்ணி சொல்ல போகுது. இந்த பார்த்தா தெரியும். ஓகே, இங்க பாத்தீங்க அப்படின்னா ஓகே, you see here rel equal to no follow அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, rel equal to no follow. ஓகே, இது வந்து நம்ம வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இதை கூடிய ஆப்ஷன் நான் இப்படி இன்க்ரீஸ் பண்ணி பார்க்குறேன். என்னுடைய லிங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா rel equal to no follow அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷன். இதை நான் இன்க்ரீஸ் பண்ணி பார்க்குறேன். ஸோ இதுதான் என்னுடைய கம்ப்ளீட் லிங்க் ஸ்ட்ரக்சர். ஓகே, நான் என்ன பண்ணுவேன், இதோடைய சைஸை வேணா இன்க்ரீஸ் பண்ணி பார்க்கலாம். Ctrl+ போட்டு கொஞ்சம் பெருசாக்கலாம் ஸ்க்ரீனை. ஓகே, ஸோ அகெயின் ஓகே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, ஸோ இந்த இடத்துல லிங்க் இருக்கு ahref lightmentors.in rel equal to no follow. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நோ ஃபாலோ லிங்க்குக்கான ஒரு சாம்பிள். அப்போ என்ன பண்ணுவேன், இது வந்து நோ ஃபாலோ லிங்க் அப்படிங்கிறதுனால இந்த போட்டு என்னுடைய கம்ப்யூட்டர்ல ஸ்கிரீன்ஷாட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஃபங்க்ஷன் பிரிண்ட் ஸ்கிரீன் லேப்டாப்ல நான் யூஸ் பண்ணுவேன். இதில் உங்க கம்ப்யூட்டர்ல வந்து இந்த மாதிரி நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு விண்டோஸ் MS பெயிண்ட், ஓகே, மைக்ரோசாஃப்ட் பெயிண்ட் இதை ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து MS பெயிண்ட்ங்கிற ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். ஓகே, இந்த அப்ளிகேஷன்ல இதை அப்படியே பேஸ்ட் பண்ணா இந்த மாதிரி ஒரு இமேஜ் மாதிரி வந்துடும். இமேஜ் மாதிரி வந்ததுக்கு அப்புறம் எனக்கு தேவை இந்த இது மட்டும்தான். அப்போ நான் ஒரு செலக்ஷனை போட்டு
ஓகே ஒரு எக்ஸாம்பிள். ஓகே ahref இங்கேருந்து ஆரம்பிக்குது. ஓகே இது வரைக்கும் இந்த லிங்கோட ஸ்ட்ரக்சர். ஓகே கண்ட்ரோல் ஷிஃப்ட் எக்ஸ். ஓகே ஸோ rel equal to no follow. ஸோ ஒரு நோ ஃபாலோ லிங்க்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள். ஓகே ஸோ நான் என்ன சொல்ல ட்ரை பண்ணுறேன் இந்த இடத்துல. ஓகே இந்த இடத்துல நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா rel equal to no follow இருக்கு. ஸோ ஒரு சின்ன ஏரோ மார்க் போட்டு இது வந்து ஏரோ மார்க் போட்டு இதுதான் வந்துட்டு நோ ஃபாலோ லிங்க். ரைட் ஸோ நோ ஃபாலோ மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதை இந்த மாதிரி சொல்லலாம். இல்லை ஏதாவது ஒரு நல்லா திக்கான கலர் ஒன்று எடுத்து ஆரஞ்சு கலர் மாதிரி ஒன்று எடுத்து ஒரு பாக்ஸை செலக்ட் பண்ணி இந்த இடத்துல rel equal to no follow. ஓகே ஸோ என்னோட லிங்க் வந்து இங்கே நோ ஃபாலோன்னு மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. ஓகே ஸோ இது ஒரு ஆப்ஷன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நோ ஃபாலோ லிங்க்கு தேவையான ஒரு எக்ஸாம்பிள். அப்போ என்ன பண்ணுவேன், இந்த இமேஜ் வந்து என்னோட சிஸ்டத்தில் சேவ் பண்ணுறேன். இப்போ எனக்கு ஒரு இமேஜ் உருவாக்க வாய்ப்பு கிடைச்சதா, அப்போ என்னுடைய சிஸ்டம்ல வந்து இந்த இமேஜ் வந்து நான் சேவ் பண்ணிக்குவேன் png சொல்லிட்டு. எப்படி சேவ் பண்ணுவேன், ஓகே எக்ஸாம்பிள் ஆஃப் no follow links, no follow link in a website in SEO. ஓகே அப்போ என்னுடைய டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்ல போய் இந்த இமேஜை நான் சேவ் பண்ணி வச்சுக்குவேன். சேவ் பண்ணியாச்சு. ஓகே ஸோ இது வந்து ஒரு இமேஜுங்க. ஓகே இந்த இமேஜ் சைஸ் வந்து நான் செக் பண்ணி பார்க்கணும். 2.6 KB தெரியுதுங்களா, இங்கே கீழே காட்டுது. ஓகே 2.6 KB இந்த இதுக்கு மேலே 2.6 KB தான் காட்டுது இந்த இமேஜோட சைஸு. அப்போ ரொம்ப கம்மி தான், ஸோ பிரச்சனை கிடையாது. ஸோ என்னுடைய ப்ரௌசரில் போய் நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய எக்ஸிஸ்டிங் கண்டென்ட் இப்போதைக்கு நான் டூ ஃபாலோ பற்றி தான் பேசிட்டு இருக்கேன். பட் எனக்கு நோ ஃபாலோவோட எக்ஸாம்பிள் கிடைச்சிருச்சு. அதனால் நான் இங்கே போயிட்டு என்ன பண்ணுறேன், எக்ஸாம்பிள் அப்படிங்கிறது ஒன்று போட்டு இந்த இடத்துல அந்த நோ ஃபாலோ தேவையான இமேஜ் உள்ள போட போகிறேன். ஐ திங்க் மாதா மேடம் கேட்டுதான்னு நினைக்கிறேன் எப்படி சார் உள்ள இமேஜ் போடுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இமேஜ் வந்து நான் உள்ள சேவ் பண்ணி வச்சிருக்கேன். இங்கே போயிட்டு நான் இந்த இன்சர்ட் இமேஜ் ஆப்ஷனை பயன்படுத்தி ஓகே சூஸ் ஃபைல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் பயன்படுத்தி என்னுடைய டெஸ்க்டாப்பில் இப்போ நான் டவுன்லோட் பண்ண ஒரு இமேஜ் உள்ள இருக்கும். டெஸ்க்டாப்பில் போயிட்டு ஓகே இப்போ நான் போட்ட ஒரு இமேஜ் இந்த இங்கே இருக்கு பார்த்தீங்களா. ஓகே ஸோ எக்ஸாம்பிள் ஆஃப் ஓகே நோ ஃபாலோ லிங்க் இன் SEO. ஸோ டபுள் கிளிக் பண்ணியாச்சுன்னா இந்த இமேஜ் அப்படியே உள்ள லோட் ஆகிடும். ஓகே ஓகே இதை நான் எப்படி கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஆட் செலக்டட் உள்ள வந்துருச்சு அந்த இமேஜ். இந்த இமேஜ் வந்து மீடியமாக இருக்குது. நான் வந்து ஒரு லார்ஜ்னு போட்டால் என்ன பெருசாகும், ஒரிஜினல் சைஸ்ன்னு வச்சுட்டேன் அப்படின்னா பயங்கர பெருசாக இருக்கும். எக்ஸ்ட்ரா லார்ஜ்னா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ எக்ஸ்ட்ரா லார்ஜ்ங்கிறது ரொம்ப பெருசாக இருக்கு. ஓகே அப்போ என்ன ஆகும், எக்ஸாம்பிள் ஓகே ஒரு நோ ஃபாலோ லிங்க் இப்படி நான் கொடுத்துருக்கேன். ஓகே இதை வந்து நான் ஒரு ப்ரிவியூ போட்டு பார்க்குறேன். ஸோ கம்ப்யூட்டர் வந்து எப்படி காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா நோ ஃபாலோ லிங்க். ஓகே ஸோ என்னோட வெப்சைட்ல இருக்கக்கூடிய லிங்க்ல வந்துட்டு நோ ஃபாலோ லிங்க் என்னுடைய அப்டேட் பண்ண கண்டென்ட்டோட ப்ரிவியூ போட மாட்டேங்குது பார்த்தீங்களா. ஓகே இப்போ வரும் ப்ரிவியூ. ஸோ இந்த ப்ரிவியூவில் செக் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா என்னுடைய கண்டென்ட்டுக்கு கீழே rel equal to no follow ஒரு இமேஜ் உள்ள போட்டேன். ஓகே இப்போ எனக்கு do follow லிங்க் தேவைப்படுது. ஓகே do follow லிங்க்னா rel equal to no follow இல்லைன்னா அது do follow லிங்க். ஓகே அப்போ நான் ஒரு கண்டென்ட் திரும்ப நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஓகே let me open my website amadukkumar.com ஓப்பன் பண்ணுறேன். ஓகே ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த வெப்சைட்டை வேணாம் இதோட சோர்ஸ் கோட் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். கண்ட்ரோல் U அப்படின்னு ஒரு சோர்ஸ் கோட். இதோட சோர்ஸ் கோட் வந்து கண்ட்ரோல் யூன்னு போட்டு ஓப்பன் பண்ணுறேன். ஓகே இது நிறைய ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு லிங்க் எந்த லிங்க் வேணாலும் எடுத்துக்கோங்க. ஓகே இந்த இடத்துல இந்த ப்ளூ கலர்ல இருக்கிறது எல்லாமே லிங்க் தான், சரிங்களா. ரைட் இப்போ கண்ட்ரோல் Fன்னு போட்டு நோ ஃபாலோ அப்படின்னு டைப் பண்ணும்போது ஓகே எந்தெந்த இடத்துலலாம் நோ ஃபாலோங்கிற வார்த்தை இருக்கோ rel equal to அப்படின்னு நோ ஃபாலோ இருக்கணும், வெறும் நோ ஃபாலோ இருக்கக்கூடாது. ஓகே ஸோ கண்ட்ரோல் Fல rel equal to அப்படிங்கிற ஒரு லிங்க் என் ஹோம் பேஜில் இல்லவே இல்லை. ஓகே rel equal to no follow இல்லவே இல்லை. அப்போ இந்த வெப்சைட்ல இருக்கக்கூடிய எல்லா லிங்க்குமே do follow தான். ஓகேங்களா ரைட். ஸோ இந்த இடத்துல பாருங்க rel equal to icon அப்படின்னு சொல்லி இருக்கு. ஓகே rel equal to canonical அதாவது டூப்ளிகேட் கண்டென்ட் சம்மந்தப்பட்டது. rel equal to no follow அப்படின்னு இல்லைன்னா அந்த லிங்க் வந்து do follow. ஸோ ஒரு நார்மல் லிங்க். ஓகே ஸோ நான் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இதே இமேஜ் இங்கே இருக்கு இல்லையா, ரைட்
இதே இமேஜ் இங்க இருக்கிற இடத்துல what I can do, I can crop this. ஓகே ஓகே இதே லிங்க் கொடுத்தா நல்லா இருக்காது. ஸோ நான் போயிட்டு வேற ஏதாவது ஒரு லிங்க் இங்கே பாருங்க அமுதகுமார் ஃபீட் போஸ்ட்னு இருக்கு. ஓகே ahref a ஸ்பேஸ் href. ஓகே ஓகே இந்த இடத்துல இது ஒரு லிங்க் தெரியுதுங்களா? ஓகே ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஒரு லிங்க். ஸோ இந்த லிங்க் வந்து நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஒரு இமேஜை நான் உருவாக்கிக்கிறேன். ஓகே இல்லை இதை அப்படியே காப்பி பண்ணி கூட நான் வந்துட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணலாம் என்னுடைய blogger.comல. பட் இமேஜை பேஸ்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒரு டெக்ஸ்ட்டாக இங்கே நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகே ஸோ ahref அமுதகுமார் ஆன்லைன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரெயினர். அப்போ என்ன சொல்றது எக்ஸ்பிளைன் பண்ணும்போது in the above example there is no rel equal to double quotes போட்டுக்கலாம் equal to is defined with any value எந்த வேல்யூமே இல்லாம வந்து டிஃபைன் பண்ணப்பட்டிருக்கு. hence it is a do follow link. ஓகே பட் இந்த இமேஜை பொறுத்த வரைக்கும் ஓகே என்ன சொல்லலாம் in the above example the link is defined with the relationship rel equal to no follow. Okay, no follow. This makes the link as no follow. ஓகேங்களா? ஸோ இது இப்படிதான் வந்து இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். ஓகே ஸோ இங்கே மேலே இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக இந்த மாதிரி இருக்கு. இதுவே இந்த எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இமேஜாக கொடுக்கணும்னு நினைச்சா திரும்ப ஆஸ் யூஸ்வல் இதை நான் என்ன பண்ணுறேன் ஒரு ஃபங்க்ஷன் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஏன்னா கீழே இருக்கிறதுமே நான் வந்து இமேஜாக கொடுத்துருக்கேன். ஸோ இதையும் நான் வந்து ஒரு இமேஜாக கொடுப்பது நல்லது. ஸோ காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த செலெக்ஷன் ஆப்ஷன் ரெக்டாங்குலர் செலெக்ஷன் யூஸ் பண்ணி எக்ஸ்க்ளூசிவாக என்னுடைய லிங்க் இங்கே இருக்குது இந்த இடத்துல இருக்கு. ஸோ இதை செலக்ட் பண்ணி கட் பண்ணி தூக்கிடுறேன் Ctrl+Shift+X. ஸோ அதை மட்டும் கட் பண்ணி எடுத்தாச்சு. சின்ன சின்ன பேசிக்ஸ் தான். ஸோ இந்த லிங்க் அப்படியே எடுத்து கொண்டு போய் நான் என்ன பண்ணுவேன் எக்ஸாம்பிள் ஆஃப் நோ ஃபாலோ லிங்க் SEO இருக்கு இல்லையா அதுக்கு பதிலாக சேவ் ஆஸ் png எக்ஸாம்பிள் ஆஃப் நோ ஃபாலோக்கு பதிலாக do follow link in SEO சேவ் into my desktop. ஓகே ஆச்சா? இப்போ என்னுடைய கண்டென்ட்ல போயிட்டு திரும்ப நான் இந்த லிங்க்குக்கு பதிலாக ஓகே இங்கே இருக்கக்கூடிய லிங்க்குக்கு பதிலாக I will remove this and I will add it as an image. So uniformity நம்ம சொல்லலாம். அதுக்கு மட்டும் என்ன இமேஜ் போட்டோம் இதுக்கு மட்டும் என்ன இமேஜ் போட்டோம் டெக்ஸ்ட் போட்டோம் ஒரு கேள்வி கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. யாரும் கேட்க போறாங்க பட் இருந்தாலும் சரி ஏதாச்சும் ஒரு ப்ராப்பரான விஷயத்தை ஃபாலோ பண்ணுவோமே அப்படிங்கிறதா இருக்கக்கூடிய ஹைலைட். ஓகே ஸோ எக்ஸாம்பிள் ஆஃப் டூ ஃபாலோ லிங்க்ஸ் இன் SEO PNG ஃபைல். ஓகே ஸோ 3 KB தான். உங்களுடைய இமேஜோட ஃபைல் சைஸ் 200 KBக்கு மேலே போச்சுன்னா அதை கம்ப்ரஸ் பண்றது நல்ல பழக்கம். ஓகேங்களா? அது என்னன்னு மாற்றி சொல்லுவோம். ஓகே ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு இமேஜை கூட சேர்த்துட்டேன். ஓகே எக்ஸாம்பிள் சொல்லி போட்டு கீழே போயிடுச்சோ இல்லையே. ஓகே it takes time for the image to come, is it? இங்கே உடனே வந்துருமே. ஓகே ஸோ எக்ஸாம்பிள் ஓகே let me try again. 2 டைம் வந்தால் delete பண்ணிக்கலாம். ஓகே ஸோ this is the image. Okay and add selected. எங்கேயாச்சும் ஆட் ஆயிடுச்சா? ஓ மேலே ஆட் ஆயிடுச்சு 2 டைம். ஓகே ஸோ ஐ வில் ரிமூவ் திஸ். ஓகே ஐ வில் டேக் திஸ் இமேஜ் அண்ட் ஐ வில் பிரிங் இட். நான் என்னால் ஸ்க்ரால் பண்ண முடியும் கீழே இழுத்துட்டு வர முடியும். ரொம்ப சின்ன சைஸாக இருக்கிறதுனால அது வந்து தெரியல. ஓகே ஸோ இப்படி ஸ்க்ரால் பண்ணி எங்கே வேணுமோ அவங்க வந்து போட்டுக்கலாம். நான் முதல்ல பெருசாக்கிடுறேன் அப்புறம் ஸ்க்ரால் பண்ணுறேன். ஓகே எக்ஸ்ட்ரா லார்ஜ். ஓகே ஸோ இதை வந்து நான் இப்போ வந்து பெருசாக்கியிருக்கேன். பெருசாக்கிட்டு இந்த இமேஜை வந்து நான் திரும்ப இழுத்து கொண்டு வந்து கீழே போட்டுக்கலாம். ஸோ ட்ராகிங் ஓகே மவுஸில் வந்து இப்படி கிளிக் பண்ண முடியும். ஸோ கீழே கொண்டு வந்து எங்கே வேணால் நான் போட்டுக்கலாம். எக்ஸாம்பிள்ங்கிற இடத்துல நான் போட்டுக்கிறேன். ஓகே ஸோ டூ ஃபாலோ லிங்க்.
ஓகே ஸோ எக்ஸாம்பிள் ஒரு என்டர் கொடுத்து இந்த இடத்துல பொசிஷன் வச்சிடலாம். அது என்ன பண்ணுறது? ஸோ இது வந்து கொஞ்சம் அலைன்மெண்ட் சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ் வந்துட்டு தான் இருக்கு. இந்த எக்ஸாம்பிள் பற்றி பேசும்போது இந்த இமேஜ்க்கு அப்புறம் ஓகே ஸோ என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல இமேஜ் இருக்கு. இதை வந்து நான் ஒரு ப்ரிவியூ பார்க்குறேன் எப்படி இருக்கு பார்க்கறதுக்கு முன்னால. ஓகே ஸோ இதை நான் ப்ரிவியூ செக் பண்ணி பார்க்கும்போது இந்த ப்ரிவியூவில் வந்து எனக்கு நல்லா இல்லைன்னா அதை நான் சேஞ்ச் பண்ணிக்குவேன். ஸோ அலைன்மெண்ட்டு, கண்டென்ட்டு, உள்ள இமேஜ் உள்ள சேர்க்கறது, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப்டர் அனதர் உள்ள போட்டு பார்க்கலாம். ஓகே இங்கே ஒரு இது நடுவில் ஸ்பேஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல போயிட்டு நான் ஸ்பேஸ் என்ன பண்ணிக்குவேன், இந்த எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கு இல்லையா, ஒரு ஸ்பேஸை டிலீட் பண்ணிக்கிட்டு இப்போ நான் ப்ரிவியூ போட்டு பார்ப்பேன். ஓகே ஸோ ப்ரிவியூ. ஸோ இந்த மாதிரி எல்லாமே ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே ஓகே ஸோ இப்போ இந்த கண்டென்ட் கீழே இமேஜ் கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது. எக்ஸாம்பிள் ஓகே இது கீழே இந்த இமேஜ் இருக்குது. இந்த இமேஜ் கொஞ்சம் பெருசாக தெரியுது, இந்த இமேஜ் கொஞ்சம் சிறுசாக தெரியுது. ஓகே ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன். ஸோ திரும்ப அந்த இமேஜ் நான் கிளிக் பண்ணி என்ன பண்ணலாம்னா ஒரு ஒரிஜினல் சைஸ் வச்சு இன்னும் கொஞ்சம் பெருசாக தெரியுது. ஸோ எக்ஸ்ட்ரா லார்ஜ் வச்சா பெருசாக தெரியுதா, ஒரிஜினல் சைஸ் வச்சா பெருசாக தெரியுதான்னு பார்க்குறேன். ஒரிஜினல் சைஸ் வச்சா தான் எனக்கு வந்து பெருசாக தெரியுது. ஓகே ஸோ இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் கொடுத்து பார்க்குறேன், நல்லா இருக்குன்னா பார்க்க அப்படியே கீழே கொண்டு போகிறேன். ஸோ டூ ஃபாலோ லிங்க் பற்றி நான் ஃபுல்லாக பேசியிருக்கேன். பேசும்போது இந்த லிங்க் வந்து இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் வந்து சொல்லியாச்சு. ஓகேங்களா, ரைட். ஸோ அடுத்து வந்து above example. Okay, however the no follow link will not be crawled indexed. Okay, இது வந்து do follow link. இங்க வந்து நான் no follow link பத்தி பேசிட்டேன். ஸோ no follow link பத்தி பேச ஆரம்பிச்சா என்ன சொல்லலாம், என்னுடைய டைட்டில் do follow கொடுத்த மாதிரி no follow link அப்படின்னு ஒரு சப்டைட்டில் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இதை நான் என்ன பண்றேன், நார்மல் பதிலாக சப் ஹெட்டிங்கை மாத்திடுறேன். ஸோ நான் எப்படி வந்து ஹெட்டிங் அண்ட் சப் ஹெட்டிங் அரேஞ்ச் பண்றேன்னு நீங்க பார்த்துக்கலாம். எது ஒரு டைட்டில், ஒரு இந்த ஒரு டைட்டிலுக்கு கீழே டு ஃபாலோ நோ ஃபாலோன்னு ரெண்டு சப் டைட்டில் இல்ல ஓவரால் கண்டென்ட்ல இது வந்து என்னுடைய டைட்டில் அப்படின்னா இந்த டைட்டில்ல சப் டைட்டில் அப்படிங்கிறப்ப இங்க இருக்கு வாட் இஸ் டு ஃபாலோ லிங்க்ங்கிறது சப் டைட்டில். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் டு ஃபாலோ நோ ஃபாலோங்கிறது இன்னொரு சப் டைட்டில். அந்த இன்னொரு சப் டைட்டிலுக்குள்ள அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு குட்டி டைட்டில், மினி டைட்டில் சொல்லலாம், அது வந்து டு ஃபாலோ நோ ஃபாலோ. ஸோ நம்ம டெக்னிக்கலா சொல்லணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இது H1, இது ஹெட்டிங் 1. ஓகே இது ஹெட்டிங் 2, H2. இதுவும் ஹெட்டிங் 2, H2. இது ஹெட்டிங் 3, H3. இது H3. ஸோ நீங்க எத்தனை H3 வேணாலும் யூஸ் பண்ணலாம், எத்தனை H2 வேணாலும் யூஸ் பண்ணலாம், எத்தனை H3, H4 யூஸ் பண்ணலாம். பட் H1 ஒண்ணுதான் யூஸ் பண்ணணும். ஓகே, ஒரு காட்டுக்கு ஒரு ராஜா, ஒரு உரையில ஒரு கத்தி தான் இருக்கும் இல்லையா, ரைட். ஸோ இந்த கண்டென்ட்டுக்கு டைட்டில் அப்படின்னு சொல்லும்போது இதுதான். பட் இதுக்குள்ள நீங்க எத்தனை சப்டைட்டில் வேணாலும் சின்ன சின்ன டைட்டில் வேணாலும் வச்சுக்கலாம். ஓகே ஸோ டூ ஃபாலோ லிங்க் பத்தி நான் பேசியிருந்தேன், நோ ஃபாலோ லிங்க் பத்தி நான் பேச போறேன். ஓகே ஸோ பேஸ்ட் ஆன் த ஃபங்க்ஷனாலிட்டி டூ ஃபாலோ லிங்க்ஸ் வில் பி crawled indexed by the search engine spider. ஓகே ஸோ என்ன பண்ண போறேன், இதவே அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ண போறேன். காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணிட்டு நோ ஃபாலோ லிங்க்கு ஏற்ற மாதிரி என் கண்டென்ட் வந்து நான் மாத்திக்க போறேன். ஓகே அப்படியே பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ பேஸ்ட் ஆன் த ஃபங்க்ஷனாலிட்டி டூ ஃபாலோ பதிலாக ஐ மேக் இட் அஸ் நோ ஃபாலோ. நோ ஃபாலோ லிங்க்ஸ் வில் நாட் பி crawled indexed by search engine spider. Okay, it will not pass link juice to the destination link. Pass பண்ணாது. Okay, okay. It helps any website to increase its authority. Okay, it does not help any website to increase its authority and page rank finally. However, it can increase referral visitors to the website, which means அங்க ஒரு லிங்க் இருக்கும்,
லாஜிக்கலா லிங்க் ஜூஸ் எதுவுமே பாஸ் ஆகாது. பட் விசிட்டர்ஸ் வேணா அந்த லிங்கை கிளிக் பண்ணி நம்ம கன்னட ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, அதான் லிங்க் ஜூஸ் அந்த டூ ஃபாலோ ஐ மீன் நோ ஃபாலோ லிங்க்ல இருக்கக்கூடிய ஒரு பெனிஃபிட். டூ ஃபாலோ லிங்க்லயுமே அந்த லிங்கை யூசர்ஸ் கிளிக் பண்ணி பார்க்கலாம். அப்போ ரெஃபரல் விசிட்டர்ஸ் வருவாங்க. பட் என்ன, டூ ஃபாலோ லிங்க்ல லிங்க் ஜூஸ் பாஸ் ஆகும், இந்த லிங்க்ல லிங்க் ஜூஸ் பாஸ் ஆகாது. ஓகே, ஸோ இட் கேன் இன்க்ரீஸ் த ரெஃபரல் விசிட்டர்ஸ் டு தி வெப்சைட். அது ஒரு ஆப்ஷன். ஓகே, நோ ஃபாலோ லிங்க் பொறுத்த வரைக்கும் based on the recent update, the number of no follow links is also considered as a factor for ranking the website. ஸோ வெப்சைட் வந்து டூ ஃபாலோ லிங்க் மட்டும் கிடையாது, நோ ஃபாலோ லிங்க் கலந்துருந்தாலும் அதுக்கும் ஒரு சின்ன ரேங்கிங் ப்ரையாரிட்டி கூகுள் கொடுக்குறாங்க. பட் லிங்க் ஜூஸ் பாஸ் ஆகிறது இல்லை. இதான் இதற்குரிய மீனிங். ஓகே, ஸோ இன்க்ரீசிங் ஆர் creating no follow links for any website will not affect negatively in any ways. However, it has good benefits with respect to increasing user benefit, user experience சொல்லலாம். ஓகே, user experience அது எதாவது அடுத்து கூட நம்ம பேசலாம். ஓகே, ஸோ ஓகே, no follow link must be defined with rel equal to no follow tag in the URL. அந்த URL rel equal to no follow னு சொல்லி இருக்கணும். இதுதான் இதுக்குரிய ஹைலைட். rel equal to no follow. நான் வேணா இந்த ஃபாண்ட்டை வந்து லைட்டாக எப்படி மாற்றிக்கலாம். இதோட ஃபாண்ட் சைஸ் வந்து இந்த மாதிரி இருக்கு. ஸோ நான் வந்து இந்த மாதிரி கொரியர் ஃபார்மேட்டில் மாற்றிக்கலாம் என்னுடைய கோடிங்கை மட்டும். ஓகே, கொரியர் ஃபார்மேட்டை மாற்றிக்கலாம். ஸோ அதை பற்றி நான் இன்னும் கொஞ்சம் சொல்லித்தரேன். ஸோ நோ ஃபாலோ லிங்க்ங்கிற ஒரு விஷயத்தை நான் பேசியிருக்கேன். ஸோ ஒரு டைட்டில் வந்து டூ ஃபாலோ லிங்க்கு, இன்னொரு டைட்டில் வந்து நோ ஃபாலோ லிங்க்கு. இந்த கண்டென்ட் எப்படி ஃப்ரேம் இருக்குன்னு பார்க்கலாமா? ஸோ ப்ரிவியூ நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிவியூவில் இது வரைக்கும் நான் டைப் பண்ண கண்டென்ட் எப்படியெல்லாம் வந்து ஃப்ரேம் இருக்குன்னு பாருங்க. அண்டர்ஸ்டாண்டிங் டூ ஃபாலோ நோ ஃபாலோ லிங்க்ஸ் இன் SEO. ஓகே, யூ ஆர் ப்ரிவிலேஜ்ட். ஸோ என்னுடைய டெக்கரேட்டட் கீவேர்ட் டூ ஃபாலோ நோ ஃபாலோ லிங்க்ஸுங்கிறத டெக்கரேட் பண்ணியிருக்கேன். திரும்ப கண்டென்ட் எழுதியிருக்கேன். ஒரு சப்டைட்டில் இருக்கு, அதுக்குள்ள ஒரு 2 பேராகிராஃப் கண்டென்ட் இருக்கு. இன்னொரு சப்டைட்டில் இருக்கு, அதுக்குள்ள டூ ஃபாலோ அப்படிங்கிற ஒரு லிங்க் இருக்கு. இங்க ஸ்பேஸ் வந்து பத்தல. ஸோ திரும்ப என்னுடைய கண்டென்ட்ல போயிட்டு டூ ஃபாலோ லிங்க்கு மேல நான் ஒரு ஸ்பேஸ் உருவாக்க போறேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல டூ ஃபாலோ லிங்க்கு கீழே வந்து நான் ஒரு ஸ்பேஸ் உருவாக்க போறேன். ஓகே, ஸோ இப்போ நான் ப்ரிவியூ செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ இது நான் வந்து இந்த ப்ரிவியூ ஒவ்வொரு டைம் செக் பண்ணி பார்க்கும்போது எங்கெங்க வந்து எனக்கு வந்து என்னோட யூசர் பாயிண்ட் ஆஃப் இதை படிச்சு பார்க்கும்போது இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இருக்காது. இப்போ ஒரு ஸ்பேஸ் உள்ள வந்துருச்சு. ஸோ பேஸ்ட் ஆன் த ஃபங்க்ஷனாலிட்டி, ஓகே, இன்ஃபர்மேஷன் உள்ள இருக்கு. இங்கே ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு, அந்த எக்ஸாம்பிளுக்கு ஒரு இமேஜ் இங்கே இருக்கு. ஓகே, நோ ஃபாலோ லிங்க் கீழே ஸ்பேஸ் இல்லை. ஸோ நான் போயிட்டு நோ ஃபாலோ லிங்க் கீழே ஒரு ஸ்பேஸ் அடிச்சு விட்டுறேன். அடிச்சு விட்டுட்டு இப்போ நான் ப்ரிவியூ பார்ப்பேன். ஓகே, ஸோ திரும்ப செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ சில செதுக்கிற மாதிரி ஒன்னொன்னா நீங்கள் ஒவ்வொரு கண்டென்ட் எழுதும்போது இந்த மாதிரி பார்க்கணும். சரிங்களா? ரைட். ஸோ இதுக்கூடிய கண்டென்ட் இப்போ நான் எழுதி பப்ளிஷ் பண்ணிட்டே இருப்பேன். இன்னும் உள்ள ஆட் பண்ணுறது ரிமூவ் பண்ணுறதை பற்றி நம்ம பிறகு பேசுவோம். ஓகே, முதல்ல வந்துட்டு மிஸ்டேக்ஸ் எதுவுமே கண்டுக்காம நீங்கள் கண்டென்ட் எழுதிட்டே இருக்கணும். ஸோ நான் வந்து டூ ஃபாலோ லிங்க் பற்றி நான் சொல்லியிருக்கேன். ஓகே, நோ ஃபாலோ லிங்க் பற்றி பேசியிருக்கேன். ஸோ டூ ஃபாலோ நோ ஃபாலோங்கிற ரெண்டுக்கு இருக்கக்கூடிய கேரக்டரிஸ்டிக்ஸ் அதோட பெனிஃபிட்ஸை பற்றி இங்கே நம்ம வந்து பேசியாச்சு. ஓகே, ஸோ டூ ஃபாலோ அண்ட் நோ ஃபாலோ இன் எஸ்இஓங்கிற ஒரு வார்த்தை இங்கே இருக்கு. இதை வந்து நான் சப்டைட்டிலாக பயன்படுத்துறது தான் ஒரு நல்ல விஷயம். டூ ஃபாலோ அண்ட் நோ ஃபாலோ இன் எஸ்இஓ. ஓகே, என்னுடைய கண்டென்ட்டுக்குள்ளே நான் வந்து யூஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். ஓகே, செக்கருங்கிறது ஒரு டூல். ஹவு டூ ஃபாலோ நோ ஃபாலோ டேக் ஒர்க்ஸ். இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, இந்த டூ ஃபாலோ நோ ஃபாலோ டேக் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிற ஒரு கேள்வி நிறைய பேர் தேடி இருக்காங்க. ஸோ இதைத்தான் நான் வந்து டிஃப்ரென்ஸ்லையும் நான் வந்து சொல்லியிருக்கேன். அப்போ
இந்த how do follow no follow tags worksங்கிற வார்த்தைக்கு நான் ரேங்க் ஆகணும்னா இது நான் ஒரு டைம் ஆச்சு என் கண்டென்ட்குள்ள நான் சேர்க்கணும். அப்ப என்ன பண்ணுவேன், ஒரு சின்ன சம்மரி மாதிரி நான் கொடுக்குறேன். சம்மரி மாதிரி கொடுத்துட்டு ரைட் ஓகே, இங்க what is the difference between do follow no follow இருக்கா, ரைட், you will find the logical and functionality, logical and technical information related to okay technical information of the above mentioned link type. Yeah, above mentioned link types. Okay, this also explains in detail about how do follow and no follow tag works. Now no follow tag works. Okay, so எதுக்காக நான் சேர்க்கிறேன், இந்த வார்த்தை என் கண்டென்ட்ல சேர்ந்திருக்கணுங்கிறதுக்காக நான் சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு இந்த கீவேர்டு நான் ரேங்க் ஆகணும்னு நினைக்கிறேன்னா இதை வந்து டெக்கரேட் கண்ட்ரோல் பி அப்படின்னு போட்டுருக்கேன். how do follow and no follow tag works ஏன்னா ரெலவெண்டான கீவேர்டு. ஓகே, இதுக்குள்ள வந்து நான் சேர்த்திருக்கேன். ஸோ சேர்த்துட்டு அடுத்த ஒரு கீவேர்டு என்ன இருக்கு, என்னோட ஆட்டோ சஜஸ்ட்ல வந்தது do follow and no follow in SEO. ஓகே, ஸோ do follow and no follow in SEOங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. இதையுமே என் கண்டென்ட்டை நான் சேர்க்க ட்ரை பண்றேன். ஓகே, no follow link இருக்கு. So do follow link based on the functionality, do follow links will be crawled and indexed. Okay, so இதுக்குள்ள நான் சேர்க்க ட்ரை பண்றேன். எங்க சேர்க்கலாம், okay, do follow or no follow in SEO, the impact, the okay, நான் do follow பத்தி மட்டும் பேசிட்டு இருக்கும்போது இதை பத்தி நான் சொல்ல முடியாது. ஓகே, ஸோ இங்க நான் கொடுத்துட்டு ரெண்டு லிங்க் ஏற்ற மாதிரி கீழே வந்து நோ ஃபாலோ லிங்க்கு ஒரு சம்மரி மாதிரி நான் கொடுக்குறேன். ஓகே, டு சம்மரைஸ் both the link types, do follow and no follow in SEO has greater impact to decide the quality website and authority source for the search query used by the user. ஓகே, ஒரு யூசர் வந்து தேடி பார்க்குறாங்க do follow no followங்கிற விஷயத்தை SEO தேடி பார்க்குறாங்க அப்படின்னா இது ஒரு இம்பாக்ட் இருக்குங்கிறத நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதையும் நான் டெக்கரேட் பண்ணிடுறேன். ஸோ எந்தெந்த கீவேர்டு நான் ரேங்க் ஆகணும்னு நினைக்கிறோம் அந்த கீவேர்டை நான் டெக்கரேட் பண்ணிடுவேன். டெக்கரேட்னா அதை பியூட்டிஃபை பண்ணுறேன். ஓகே, ஸோ டெக்கரேஷன், when you decorate a keyword it will automatically catch people attention. அதுக்காக தான் நம்ம டெக்கரேட் பண்ணுறது. ஸோ do follow and no follow. Okay, in SEO has a greater impact to decide the quality website authority and source for the search query used by the user. இன்டர்நெட்ல தேடும்போது. ஓகே, ஸோ அடுத்த ஒரு கேள்வி இருக்கு. ஸோ do follow no follow checker அப்படிங்கிற ஒரு கீவேர்ட் இருக்கு. ஓகே, அப்ப என்ன பண்ணுவேன், இதை வந்து நான் how to check a link is do follow, how to check a link type. ஓகே, ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணேன், ஒரு டைட்டில் வச்சுக்கிறேன், இன்னொரு சப் ஹெட்டிங்காக வச்சுக்கிறேன். ஓகே, எப்படி வந்து ஒரு லிங்கோட டைப்பை வந்து செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ரெண்டு விதமாக செக் பண்ணலாம். ஸோ நான் மேலே சொல்லி கொடுத்த மாதிரி யூ கேன் இன்ஸ்பெக்ட் தி எலிமெண்ட். ஓகே, இதான் என்னோட டார்கெட் கீவேர்ட் do follow or no follow checker. ஓகே, the easiest way to check the link type is to find out any free do follow and no follow checker tool online. இதுக்கே அதான் ஈஸி. ஓகே, ஸோ என்ன பண்ணலாம், do follow and no follow checker இதான் என்னோட டார்கெட் கீவேர்ட். டெக்கரேட் பண்ணிடு. ஓகே, ஸோ do follow and no follow இந்த கீவேர்டை டெக்கரேட் பண்ணிடு.
do follow and no follow. ஸோ இந்த கீ இந்த நான் என்ன பண்ணியிருக்கேன்னா என்னுடைய ஆட்டோ சஜஸ்ட் ஃபியூச்சர்ல கிடைச்ச எல்லா கண்டென்ட்டையும் எடுத்து உள்ள போட்டுட்டு அதை எப்படியாச்சும் என் கண்டென்ட்டுக்குள்ள நான் சேர்க்க ட்ரை பண்ணிட்டு அதை நான் டெக்கரேட் பண்ணிட்டேன். ஸோ ஒரு எக்ஸாம்பிள், ஸோ கூகுள் வந்துட்டு do follow and no follow checkup tool. Okay, so do follow and no follow checkup tools. ஓகே, ஸோ இந்த மாதிரி தேடி பார்த்தோம் அப்படின்னா ஓகே ஏதாச்சும் ஒரு டூல் நமக்கு கிடைக்கும். ஓகே, SEO செக்கப், ஓகே நோ ஃபாலோ டெஸ்ட், SEO சைட் செக்கப், நோ ஃபாலோ குரோம். ஸோ குரோம் எக்ஸ்டென்ஷன் இருக்கு. ஓகே, ஆன்லைன் டூல்ஸ் இருக்கு. ஓகே, நோ ஃபாலோ டேக் டெஸ்ட் என்ன சொல்லுது, ஒரு வெப்சைட் யூஆர்எல் வந்து இங்கே என்டர் பண்ணுங்க, amudakumar.com இருக்கா, ஓகே என்டர் பண்ணுங்க, ஒரு செக்கப்பை போடுங்க. ஓகே, இது செக் பண்ணி பார்க்குது, இந்த டூல் வந்து எனக்கு நோ ஃபாலோ டேக் இந்த இதில் இருக்காங்கிறத செக் பண்ணி சொல்லக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஒரு டூல் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, SEO சைட் செக்அப் ஸ்கோர், ஓகே 100% அவுட் ஆஃப் 100, நோ ஃபாலோ டேக். ஓகே, உங்களோட வெப்சைட்டில் நோ ஃபாலோ மெட்டா டேக், ஓகே இந்த இடத்துல நான் கொடுத்துருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எங்கெங்கே தான் நோ ஃபாலோ லிங்க் இருக்குன்னு காட்டிடுது. ஸோ facebook.com உடைய லிங்க் நான் கொடுத்துருக்கேன், இந்த லிங்க் வந்து நோ ஃபாலோ அப்படின்னு சொல்லி காட்டியிருக்கு. ஓகே, ஸோ REL equal to no follow, ஃபேஸ்புக்கோட ஐகான். ஓகே, அதே மாதிரி ட்விட்டரோட ஐகான் அது வந்து பார்த்தீங்கன்னா REL equal to no follow மென்ஷன். ஸோ சோசியல் மீடியா ஐகான்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா REL equal to no follow மென்ஷன் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா ரைட். ஸோ என்னோட வெப்சைட்ல எந்தெந்த நோ ஃபாலோ லிங்க்லாம் இருக்கு அப்படிங்கிறத இது வந்து காட்டிடுது. ஸோ திஸ் இஸ் ஒன் சச் ஆப்ஷன், ஒரு டூல் இங்கே இருக்கு. ஸோ நீங்களுமே இந்த டூலை யூஸ் பண்ணி ஒரு வெப்சைட்ல நோ ஃபாலோ லிங்க் இருக்கா இல்லையாங்கிறத நீங்க தேடி கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, ஸோ நல்ல ஒரு ஆப்ஷனா, ரைட். ஓகே, ஸோ யூ கேன். ஓகே, அப்போ என்ன சொல்லலாம், ஓகே தி டூல் ஃப்ரம் SEO site checkup, SEO site checkup will help you to perform the same. சரிங்களா? ஓகே, அப்போ என்ன பண்ணுவேன், இந்த லிங்க் இருக்கு இல்லையா டெஸ்ட், இதை அப்படியே நான் காப்பி பண்ணுவேன். காப்பி பண்ணிட்டு இந்த டெக்ஸ்ட் ஆங்கர் டெக்ஸ்ட் சூஸ் பண்ண போறேன், SEO சைட் செக்அப் அப்படிங்கிறது. இந்த டூலோடைய பேரை நான் போட்டுட்டு இதுக்கு மேல லிங்க்னு ஒரு ஆப்ஷன் வந்துருக்கு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணி இந்த இடத்துல அந்த லிங்கை பேஸ்ட் பண்ணிடுவேன். ஓகே, பேஸ்ட் பண்ணிட்டு இந்த லிங்க் எப்படி டூ ஃபாலோ நோ ஃபாலோ மாத்துறது, கீழே பாருங்க REL equal to no follow இருக்கா, இப்படி நான் செலக்ட் பண்ணிட்டா இந்த லிங்க் நோ ஃபாலோ லிங்க் ஆயிடும். ஓகே, REL equal to no follow நான் செலக்ட் பண்ணலைன்னா அது do follow link ஆயிடும். Okay, so the easiest way to check this to find some free tool online. Okay, so the tool from SEO site checkup will help you to perform the same. Okay, if you are technical, okay, tech savvy, you may open the source code of the website, source code of your website, okay, using CTRL, CTRL control button, okay, CTRL control plus U on your keyboard, or உங்களுடைய கீபோர்டு வந்து கண்ட்ரோல் U கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இல்லைன்னா ஓகே ரைட் கிளிக் on your website and select view page source. Okay, in the page source view பண்ணுங்க. in the page source you can use the CTRL control plus F find function, okay, function to check whether the link types are present or not. Okay, இப்படி வந்து பண்ணலாம். So how to check a link type கேள்விங்க வருது.
So a tool from SEO site checkup will help you to perform the same. சொல்லியாச்சா? நான் இந்த டூல்ல வந்து செக் பண்ணிருக்கேன்னா SEO site checkup score. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா எத்தனை செக்அப் இருக்குங்க. ஓகே, no follow tags. ஓகே, advanced SEO. ஓகே, so REL equal to no follow. இதை எடுத்து நான் கண்ட்ரோல் லேபிள்ல போட்டு பார்த்தேன் அப்படின்னா எங்கெங்க இருக்குன்னு காட்டிடுது. REL equal to no follow tag எங்கெங்க இருக்குன்னு சொல்லிட்டு காட்டிடுது. ஓகே, so I can come down, I can use this tool. இதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து என்னுடைய கம்ப்யூட்டர்ல நான் வந்து ஒரு இமேஜா உள்ள போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி என்னுடைய கண்டென்ட்குள்ள நான் வந்துட்டு நிறைய இமேஜ் லிங்க் நான் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ நோ ஃபாலோ டேக் டெஸ்ட். ஓகே, ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு கையோட நான் என்ன பண்றேன், இந்த நோ ஃபாலோ டேக் டெஸ்ட் வந்து எடுத்து பண்ணி பார்க்குறேன். ஓகே, இங்கே பாருங்க. ஸோ ஃபங்க்ஷன் பிரிண்ட் ஸ்கிரீன் கொண்டு போயிட்டு என்னுடைய MS Paint replacing this one with it. ஓகே, ஸோ இந்த மாதிரி என்னுடைய ரெக்கார்டர் பட்டன் எனக்கு தேவையில்லை. ஸோ இதை வந்து நான் ரிமூவ் பண்ணி இந்த ரெக்டாங்கிள் செக்ஷனில் இதை நான் வந்து டிலீட் பண்ணி விட்டுறேன். ஓகே, ஐ டோன்ட் நீட் திஸ். ஓகே, ஸோ கீழே ஸோ என்னுடைய SEO சைட் செக்கை பற்றி பேசிகிட்டு இருக்கு. ஸோ கம்ப்ளீட்டாக இங்கேருந்து செலக்ட் பண்ணி ஓகே கண்ட்ரோல் எக்ஸ் தான், சாரி கண்ட்ரோல் Z, கண்ட்ரோல் ஷிஃப்ட் எக்ஸ் கிராப் பண்ணிக்கிறது. ஓகேங்களா? ஸோ என்னோட கண்டென்ட் வந்து ஃபுல்லாக வந்து நான் கிராப் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இல்லை, கிராப் ஆகலை. ஓகே, ஐ நீட் டு செலக்ட் திஸ். ஸோ இங்கேருந்து கடைசியாக எண்டு முடியுது வரைக்கும் ஓகே ஒரு மினிமைஸ் பண்ணிட்டு கூட நான் செக் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஐ வில் செலக்ட் மை இமேஜ். ஸோ கிராப் பண்ணியாச்சு, இமேஜ் வந்து ரெடி. இதோட சைஸ் வந்து நான் கொஞ்சம் 100% பெருசாக்கிக்கிறேன். ஓகே, ஸோ இங்கே எங்கெல்லாம் REL equal to no follow இருக்கோ அதை மட்டும் நான் வந்து ஒரு ஆரஞ்சு டேக் யூஸ் பண்ணி மார்க் பண்ணிக்கிறேன். எங்க இருக்கு REL equal to no follow. இது ஒரு டெஸ்டிங் இருக்குங்களா, REL equal to no follow. ஸோ இங்கே ஒன்று இருக்கா. ஓகே, அதே மாதிரி REL equal to no follow. ஸோ இங்கே ஒன்று இருக்கா. ரைட், தென் REL equal to no follow. ஸோ இங்கே ஒன்று இருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் REL equal to no follow இருக்கோ இதை நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு டூலை யூஸ் பண்ணி நீங்கள் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த சிஸ்டத்தில் வந்து சேவ் பண்ணும்போது ஃபைல் சேவ் ஆஸ் JPEG. ஓகே, ஸோ டெஸ்க்டாப்பில் வந்துட்டு எக்ஸாம்பிள் ஆஃப் do follow. ஓகே, how to check do follow or no follow link using SEO site checkup tool. SEO site checkup tool. ஓகே, இதான் என்னுடைய கீவேர்ட் போட்டு என்னுடைய சிஸ்டத்தை சேவ் பண்ணிட்டேன். சேவ் பண்ணி முடிச்சுட்டு திரும்ப என்ன பண்ண போறேன், இந்த இமேஜோட சைஸ் 233 KB, 233 KB. இந்த சைஸ் என்ன நான் கம்மி பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். அப்போ என்ன பண்ணுவேன், ஆன்லைனில் போயிட்டு இமேஜ் கம்ப்ரஸ் பண்ணுறதுக்கு ஒரு டூல் இருக்கு. ஸோ compressor.io. ஓகே, இதை பற்றி நான் இன்னும் இன்டெப்த்தாக உங்களுக்கு சொல்லித்தரேன். நாளைக்கு திரும்ப இமேஜ் கம்ப்ரஷன் பற்றி நான் பேசுவோம். ஓகே, ஸோ இமேஜ் கம்ப்ரஷன் பற்றி நான் சொல்லி கொடுத்துட்டு ரைட்டுங்கிற ஆப்ஷனில் போயிட்டு இதை செலக்ட் பண்ணி என்னோட டெஸ்க்டாப்ல இருக்கக்கூடிய இமேஜ் இப்போ நம்ம சேவ் பண்ண இல்லையா, ரைட், how to அப்படின்னு சொல்லிட்டு ஓகே, ஸோ செக் பண்ணி பார்த்தா how to check up. ஸோ இதை கிளிக் பண்ணி ப்ரௌஸ் பண்ணுறேன். என்னோட இமேஜோட சைஸ் வந்து 233 KB. அந்த 238 KBயை வந்து 131 KBக்கு சைஸை கம்மி பண்ணிடுது இது. சரிங்களா? அப்போ கம்மியான சைஸில் எனக்கு ஒரு இமேஜ் கிடைக்குது. அப்போ டவுன்லோட் யுவர் ஃபைல். அப்போ என் சிஸ்டமில் இப்போ ரீசெண்டாக நான் கம்ப்ரஸ் பண்ண ஃபைல் வந்து எனக்கு டவுன்லோட் ஆகுது. ஏன் கம்ப்ரஸ் பண்ணுறேன், என்ன ரீசன் பர்பஸ் உங்களுக்கு நான் லேட்டராக சொல்லித்தரேன். ஓகே, ஸோ இருக்கக்கூடிய நேம், ஸோ ரைட் கிளிக் பண்ணி ஐ கேன் ரீநேம் திஸ் ஃபைல். ரீநேம் பண்ணிட்டு கடைசியில் இந்த கம்ப்ரஸர்ங்கிற வார்த்தையை நான் ரிமூவ் பண்ணிடுவேன். ரிமூவ் பண்ணிட்டு ஓகே, வி வில் ஹிட் என்டர். ஓகே, ஸோ டவுன்லோட்ஸில் இது இருக்குது. ஸோ என்னுடைய கண்டென்ட் நான் உள்ள போகிறேன். என்னுடைய கண்டென்ட்டை போயிட்டு இந்த இடத்துல ஒரு டூல் யூஸ் பண்ணி செக் பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த இமேஜ் ப்ரௌஸ் பட்டனை கிளிக் பண்ணி ஓகே, சூஸ் ஃபைல்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணி ஓகே, கம்ப்ளீட்டாக என்னுடைய டவுன்லோட்ஸ் செக்ஷனில் இப்போ நான் பண்ண டவுன்லோட் இமேஜ் இங்கே வரும். ஸோ how to check இதை ப்ரௌஸ் பண்ணி உள்ளே போடுறேன். ஓகே, ஸோ இந்த இமேஜ் வந்து ரெடி. ஸோ கிளிக் பண்ணியாச்சு, ஆட் செலக்டட், உள்ள ஆட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ கீழே வந்து கிளிக் பண்ணிட்டு மேக் இட் as ஒரிஜினல் சைஸ். ஸோ பெருசாக இருக்கும். ஓகே, ஸோ என்னுடைய கண்டென்ட் வந்து இப்போதைக்கு நான் என்னென்ன பண்ணணும் அது எல்லாத்தையுமே நான் வந்துட்டு நான் அப்டேட் பண்ணிடுறேன். அப்டேட் பண்ணிட்டு இப்போ இந்த கண்டென்ட் பார்க்க எப்படி இருக்கு அப்படின்னா இங்கே போயிட்டு
வியூ அப்படின்னு கொடுத்தா இந்த கண்டென்ட் பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இன்னைக்கு நான் பண்ண சேஞ்ச் என்னுடைய கண்டென்ட்ல என்னென்ன உள்ள மாற்றிருக்கேன், உள்ள வந்து என்னென்ன இமேஜ் உள்ள போட்டிருக்கேன், கீழே வந்து இந்த இதை வந்து எப்படி நான் வந்து செக் பண்றது அப்படிங்கிறத நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த இமேஜ் தெரியுதுங்களா, இமேஜிங் வந்திருக்கா. ஸோ ஆர் ஈக்குவல் டு நோ ஃபாலோ ஹைட் அப்படின்னு உள்ள போட்டிருக்கேன்னா, ஸோ இந்த மாதிரி உங்க கண்டென்ட் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம பில்ட் பண்ணி நம்ம கண்டென்ட்டை வந்து லாங் ஃபார்மா இன்டெப்தா டீட்டெயிலாக கொண்டு போக முடியும். ஓகே, ஸோ நம்மளுடைய அடுத்த செஷன்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இன்னும் இந்த கண்டென்ட்ல என்ன மாதிரி ஃபைன் டியூன் பண்ண வேண்டியது இருக்கு, என்னென்ன மாதிரி கண்டென்ட் உள்ள சேர்க்க வேண்டியது இருக்கு, வீடியோ எதாவது சேர்க்க முடியுமா, இதை டெக்ஸ்ட் கண்டென்ட் எதாவது சேர்க்க முடியுமா ஃபர்தர் நம்ம பார்ப்போம். ஸோ நம்மளுடைய கண்டென்ட் ரைட்டிங் என்ன முடியல, we will still have writing this content. சரிங்களா?